திருவஞ்சிக்களம். இது ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரின் அவதார ஸ்தலம். இங்கு ஒரு கிருஷ்ணர் கோயில் உள்ளது. அருகில் அழகான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலும் உள்ளது. இந்த திரு குலசேகரபுரம் வளாகத்தில் உள்ள திவிடால கிருஷ்ணா கோயில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலாகும். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் தனது காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மன்னராக இருந்தார். இவர் குலசேகரவர்மன் மற்றும் ராமராஜசேகரன் என்றும் அழைக்கப்பட்டார். அவரது மகள் இளையும் பகவானின் தீவிர பக்தை. ஸ்ரீ ஆண்டாளைப் போலவே இளையும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதருடன் இணைந்தார். அவர் சேரகுலவள்ளி தாயார் என்று கொண்டாடப்படுகிறார். திவ்ய பிரபந்தத்தை உருவாக்கும் 4000 பாடல்களில் ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரின் பாசுரங்கள் அவற்றின் இனிமைக்காக தனித்து நிற்கின்றன. ஒரு கவிஞராக ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் சிறந்தவர். ஒரு பக்தராக அவருக்கு இணை யாரும் இல்லை. குலசேகரபுரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில். இக்கோயிலின் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள். ஸ்ரீனிவாச பெருமாளின் ஒரு புறம் மகாலட்சுமியும் மறுபுறம் குலசேகர ஆழ்வாரின் மகளான சேரகுலவள்ளி நாச்சியாரும் வலப்புறம் குலசேகர ஆழ்வார் சந்நிதியும் உள்ளது. இங்கு ஆராதனை பெருமாள் ராமருடன் சீதா தேவி லக்ஷ்மணரும் இடதுபுறத்தில் அனுமனும் ஆலமர மன்னரும் உள்ளனர். வேதாந்தாச்சாரியார் வேதாந்த தேசிகர் மற்றும் மணவாள மாமுனிகளும் உள்ளனர். அவர் பயன்படுத்தும் சில உவமைகள் ஒப்பற்றவை. ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் தனது இறைவனின் பாதங்களைத் தவிர வேறு புகலிடமில்லை என்று கூறுகிறார். இதை விளக்க ஆழ்வார் ஒரு அற்புதமான உவமையை கூறுகிறார். உணவு தானியங்கள் நிறைந்த ஒரு கப்பல் ஒரு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டது. ஒரு பறவை கப்பலில் உள்ள தானியங்களை சாப்பிட்டு நேரத்தை கடத்தியது. காலப்போக்கில் கப்பல் புறப்பட்டது. கப்பல் பயணிப்பதை உணராமல் தானியங்களை உண்டு நேரத்தை கடத்தியது. படிப்படியாக கப்பல் நடுக்கடலை அடைந்தது. ஒரு நாள் பறவை சலித்து கப்பலை விட்டு வெளியேற முடிவு செய்தது. அதனால் அது பறந்து சென்றது. ஆனால் ஐயோ, நிலம் எங்கும் தெரியவில்லை. பறவை கப்பலுக்கு திரும்புவதைத் தவிர வேறு வழி இல்லை. மறுநாள் பறவை வேறு திசையில் நிலத்தை தேடி பறக்க முயன்றது. மீண்டும் நிலம் கிடைக்காததால் பறவை கப்பலுக்கு திரும்ப வேண்டியிருந்தது. அதேபோல் ஆழ்வார் கூறுகிறார், வேறு ஏதாவது புகலிடம் தேட முயற்சித்தாலும் இறுதியில் இறைவனின் பாதத்திற்கு திரும்ப வேண்டியிருக்கும் என்று. குலசேகர ஆழ்வார் கோயில் அல்லது திரு குலசேகரபுரம் கோயில் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் 9ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள திருவஞ்சிக்குளத்திற்கு அருகில் கொடுங்கல்லூருக்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும். இது விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது மற்றும் தனித்துவமான ஆழ்வார்களின் பாரம்பரிய கோயில்களில் ஒன்றாகும்.